ஹாய் காய்ஸ், இது நம்மளுடைய பிடிஎஸ் தமிழ் ஆர்மி. ஹே மை டியர் ஆர்மி ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆல் குட். இன்னைக்கு நான் உங்களுக்காக பிடிஎஸ்லேருந்து என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, லேட்டஸ்டான அஃப்கோர்ஸ் இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட், அதோட சேர்த்து தியாங்கோட லாஸ்ட் இன்டர்வியூ. மிஸ்டர் கிம் தியான் ஒரு மிலிட்ரி போகிறதுக்கு முன்னாடி ஒரு பியூட்டிஃபுல்லான இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு. அதை கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அதை ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம பார்க்கலாம் தியாங்கோட இன்டர்வியூ அண்ட் பிடிஎஸோட லேட்டஸ்ட் அப்டேட்டை பார்க்கலாம். லெட்ஸ் ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட், த சோலோட் கிங் ரிட்டன். இப்போ பயங்கரமாக இதாக ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஜின்னோட ஃபேன்ஸ். எஸ், லாஸ்ட்டாக ரன் ஜின் எபிசோட் ரிலீஸ் ஆயிருந்தது. ஜின் அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக பியூட்டிஃபுல்லாக நிறைய விஷயங்கள் பண்ணியிருந்தாரு. அதோட சேர்ந்து கடைசியாக அவரோட ஃபேமிலிக்காக நிறைய பர்ச்சேஸும் பண்ணி அதை போஸ்ட்டும் பண்ணியிருந்தாரு. அந்த போஸ்ட்டில் இந்த க்யூட்டான ஹாட் இன் ரெட் கேக், சாக்லேட் கேக், இது பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆச்சு. அதே நேரத்தில் சீக்கிரமாக சோல் அவுட் ஆயிடுச்சு. பேக்கரி ஸோ ஹாப்பி, இதை தேங்க்யூ பண்ணி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இதை நம்ம ஜினோட ஃபேன்ஸ் பயங்கரமாக ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. மிலிட்ரி போகிறதுக்கு முன்னாடி ஜின் தான் சோல் அவுட் கிங்காக இருந்தார். இப்போவும் அவர் தான் சோலோட் கிங். நிறைய பேருக்கு இப்போவும் ஜின்னை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னோட ஃபேன்ஸ் இதை ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. அஃப்கோர்ஸ் ஜின் சோலோட் கிங் தான். ஆனால் அதே நேரத்தில் ஒரு கிரேட்டான சச் அ பியூட்டிஃபுல் ஹியூமன் பீ அப்படின்னு சொல்லலாம். லாஸ்ட் வீக் ஜின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டொனேஷன் பண்ணியிருந்தாரு. கொரியோட யூனிவர்சிட்டி ஆஃப் மெடிசனுக்கு 100 மில்லியன் வான டொனேஷனாக கொடுத்துருந்தாரு. அதோடு சேர்ந்து ஒரு நோட்ஸையும் கொடுத்துருந்தாரு. என்னோட இந்த சின்ன உதவி உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்யூட்டான ஒரு நோட்ஸையும் கொடுத்துருந்தாரு. இது ரொம்பவே ஹம்பிளாக இருந்தது இந்த நோட்ஸ். இது சின்ன விஷயமே கிடையாது. ஜின், யூ ஆர் த பெஸ்ட், குட் ஜாப். உங்களோட சோலோட்காக மட்டும் கிடையாது, உங்களோட கிரேட்டான இந்த டொனேஷனுக்காகவும். ஜின் எப்பவும் பெஸ்ட். நெக்ஸ்ட், ஏஐ எடிட். ஜேகேயோட ஏஐ எடிட்டிங் இது பயங்கரமாக இப்போ ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. எஸ், ஏஐ பற்றி நான் சொல்லவே தேவையில்ல, உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். முன்னாடி ஹாலிவுட் படத்தில் பார்த்தோம், நிறைய கண்ட்ரீஸில் பார்த்தோம். இப்போ நம்ம வீடு வரைக்கும் வந்துச்சு இந்த ஏஐ டெக்னாலஜி. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நிறைய ஆட் இப்போ பார்த்துட்டு இருப்பீங்க, 2 பர்சன் சடன்லி கிஸ் பண்ணிக்கிற மாதிரி. ஸோ இந்த 2 பர்சன் யாரா வேணாலும் இருக்கலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருந்துட்டு இருக்கு. ஸோ அதை வச்சு நிறைய பேர் எடிட் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய ஐடல்ஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட போட்டோஸ் வச்சு இமேஜின் பண்ணிக்கிறாங்க. எப்பவும் போலதான் ஒரு சிலருக்கு இதை பிடிச்சிருக்கு, நிறைய பேருக்கு இதை பிடிக்கவே இல்லை. குறிப்பா ஐடல்ஸ்க்கு இது இரிட்டேட்டிங்கா தான் இருந்துட்டு இருக்கு. அஃப்கோர்ஸ் யாருக்கு இது மாதிரி எடிட்டிங் பிடிக்கும்? ஆல்ரெடி கேப் ஆஃப் இண்டஸ்ட்ரியில எது உண்மையான வீடியோ எது பொய்யான வீடியோ அப்படின்னு கண்டுபிடிக்கிறதே பெரிய காம்ப்ளிகேட்டரா இருந்தது. இப்போ இந்த ஏஐ டெக்னாலஜி இன்னும் காம்ப்ளிகேட்டரா மாத்தி ஆயிடுச்சு. எஸ், இப்போ எது ஒரிஜினல் வீடியோ அப்படின்னே தெரியாம போச்சு. இது வந்து ஸ்டார்டிங்கில் இமேஜில் பண்ணும் போது கொஞ்சம் ஃபன்னாக தான் இருந்தது. நிறைய பேர் ஷேர் பண்ணாங்க, நிறைய பேர் லைக் பண்ணாங்க. பட் இது வீடியோவாக மாறும் போது நிறைய பேருக்கு பிடிக்கவே இல்லை. ஏன்னா ஒரு பர்சன் யாரை வேணாலும் வச்சு நீங்கள் எடிட்டிங் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்துட்டு இருக்கு. ஸோ இது பயங்கரமாக இப்போ ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் டிக்டாக் இந்தியாவில் பேன் பண்ணதுக்கு சந்தோஷம். எஸ், ஏன்னா இந்த எடிட்டிங் முழுக்க டிக்டாக்ல இருந்து தான் எடுத்துட்டு இருக்காங்க. ஜேகேவோட வீடியோஸ் அண்ட் போட்டோஸையும் டிக்டாக்ல இருந்து தான் எடுத்து பயங்கரமா ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனாலே நிறைய ஐடல்ஸ்க்கு இது பிடிக்கவே இல்லை. அஃப்கோர்ஸ் நிறைய ஆர்மிஸ்க்கு கூட பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகே, உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. ஏஐ டெக்னாலஜி. ஓகே, நெக்ஸ்ட், சிம் இன்வெஸ்டர் கிம் தியானோட இன்டர்வியூ ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தியாங் மிலிட்ரி போகிறதுக்கு முன்னாடி இதை ஷூட் பண்ணியிருந்தாங்க, இப்போ இதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்லி பிடிஎஸோட இன்டர்வியூ பார்க்கும்போது அவங்கள பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதே நேரத்தில் காமனான விஷயங்கள் இருக்கும், எப்போவுமே இருக்கும். மோட்டிவேஷன், ஹோப் தர மாதிரி நிறைய ஸ்பீச்சஸ் இருக்கும். தியாங்கோட இந்த இன்டர்வியூக்கு நான் டைட்டில் கொடுக்கணும் அப்படின்னா கியூரியாசிட்டி அப்படின்னு தான் டைட்டில் கொடுப்பேன். எஸ், இந்த இன்டர்வியூல நம்ம தியாங்கிட்ட நிறைய கொஸ்டின் 20 கொஸ்டின்ஸ்க்கு மேலே கேட்டிருந்தாங்க. ஒரு சில கொஸ்டின், உங்களோட ஸ்பெஷல் டேலண்ட்னா என்ன? தியாங், என்னோட ஸ்பெஷல் டேலண்ட்னா என்னோட கியூரியாசிட்டி அப்படின்னு தான் சொல்வேன். அது எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துட்டு இருக்கு. நான் எந்த விஷயத்தையும் முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைப்பேன். என்னோட கியூரியாசிட்டி அந்த விஷயத்தை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கிற வரைக்கும் முடியவே முடியாது. நான் நிறைய விஷயங்களை கற்றுக்கிறேன் இந்த கியூரியாசிட்டியால். ஸோ அதுதான் என்னோட பெஸ்ட் டேலண்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுதான் என்னை பயங்கரமாக மூட் பண்ணிட்டும் இருக்கு. நெக்ஸ்ட், ஓகே, இப்போ இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டாக இருந்துட்டு இருக்கு. தியாங், இப்போ நான் நிறைய மூவிஸ் பார்க்குறேன், அதுக்கப்புறம் நிறைய எக்ஸசைஸ் பண்ணுறேன், நிறைய கேம்ஸ் விளையாடுறேன். இப்போ எனக்கு அதுதான் பயங்கரமாக பிடிச்சிட்டு இருக்கு. ஓகே, மூவிஸ், எந்த டைப் ஆஃப் மூவிஸ் இப்போ உங்களுக்கு அதிகமாக பார்த்துட்டு இருக்கீங்க? தியாங், ஆக்ஷன் மூவிஸ். இப்போலாம் நான் நிறைய ஆக்ஷன் மூவிஸ் தான் பார்த்துட்டு இருக்கேன். பின்ன இருக்காதா? ஏன்னா சிம் இன்வெஸ்டரில் நம்ம ஜாக்கி சான் கலந்துக்கிட்டாரு.
ஜாக்கி சான் ஆக்ஷன் கிங். ஆக்ஷன் மட்டும் கிடையாது, அவரோட காமெடி சூப்பராக இருக்கும். ஸோ ஜாக்கி சானை பார்த்த பிறகு ஆக்ஷன் மூவின்னு சொல்லலாம் எப்படி? ஸோ தியாங்கோ இப்போ நிறைய ஆக்ஷன் மூவி பார்த்துட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பிஎஃப், அதாவது பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸை பற்றி தான் இருந்தது. உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்னா யார், என்ன குவாலிட்டி அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ் இருந்தது. அதுக்கு தியாங் மனசில் இருக்கிறது எல்லாத்தையும் ஒரு சின்ன தயக்கம் கூட இல்லாமல் ஷேர் பண்ணிக்கிறோம் இல்லையா, அவங்க தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நான் நிறைய பேச மாட்டேன், பட் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேரும்போது நான் நிறைய விஷயங்கள் பேசுவேன், நிறைய விஷயங்களை கற்றுப்பேன், நிறைய விஷயங்களுக்கு எனக்கு அது உதவியாக இருந்துகிட்ருக்கு. அது மட்டும் கிடையாது, நான் எப்படி இருக்கிறேனோ அப்படியே நான் ஏற்றுக்கிற அளவுக்கு தான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து அமைஞ்சிருக்காங்க. நான் உண்மையாகவே லக்கி. We so lucky. எஸ். நெக்ஸ்ட் அவரோட பிடிஎஸ் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது பிடிஎஸ் மெம்பர்ஸை பற்றி தான் கொஸ்டின்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் அவரோட சோலோ ஆக்டிவிட்டீஸ் இதை பற்றி கேட்டிருந்தாங்க. பிடிஎஸ் மெம்பர்ஸ் என்னோட ஃப்ரெண்ட்ஸை நான் ரொம்பவே மிஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா முன்னாடிலாம் நாங்கள் நிறைய டூர் போவோம், நிறைய கான்செப்ட் இருக்கும், நிறைய ஷூட்டிங்ஸ் இருந்துட்டு இருக்கு, நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிப்போம், நிறைய கற்றுப்போம். பட் இப்போ என்னோட இந்த லோன்லினஸ் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. நான் நிறைய என்னோட ஃப்ரெண்ட்ஸை வந்து மிஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதாவது பிடிஎஸை அவர் நிறைய மிஸ் பண்ணிட்டு இருக்காராம். நெக்ஸ்ட் என்னோட சோலோ ப்ராஜெக்ட்ல முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும்போது என்னோட போர்ட்ல மட்டும் கவனம் செலுத்தினா போதுமா இருந்தது. பட் இப்போ எல்லாத்துலயுமே நான் வந்து கவனம் செலுத்த வேண்டியதா இருக்கு. இது கொஞ்சம் ஹார்டாவே இருந்துட்டு இருக்கு எனக்கு. பட் நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இப்பவும் பேசிட்டு தான் இருக்கேன். எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ, எப்பெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ அவங்க கூட எல்லா விஷயத்தையும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன், அவங்கள மீட் பண்றேன். மோஸ்ட்லி அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு நான் என்னோட சைடில் நிறையவே முயற்சி பண்ணுவேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரொம்பவே முக்கியம். பட் நான் இப்போ அவங்கள ரொம்பவே மிஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னாரு. நாங்களும் ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் உங்களோட மார்னிங் எப்படி ஸ்டார்ட் ஆகும்? தியாங் நான் நல்லா ஒரு பெரிய மூச்சை இழுத்து விட்டுப்பேன். அதுக்கப்புறம் நான் சொல்லிப்பேன் எல்லாமே சரியாயிடும், எல்லாமே நல்லதா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. வா குட். பட் நம்மளோட மார்னிங் எப்படி ஸ்டார்ட் ஆகுது? இன்னும் நீ எந்திரிக்கவே இல்லையா? இந்த பொண்ணை வச்சுட்டு நான் என்ன பண்றது? இப்படிதான் நம்மளோட மார்னிங் ஸ்டார்ட் ஆகுது. பட் இதுக்கப்புறம் நம்மளும் நல்லா மூச்சு இழுத்து விட்டு எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே. எஸ். நெக்ஸ்ட் உங்களோட இன்ஸ்பிரேஷன் என்னவா இருந்துட்டு இருக்கு இப்பெல்லாம்? தியாங்கோட ஆன்சர், என்னோட ஃபேன்ஸ் கிட்ட இருந்து நான் நிறைய இன்ஸ்பிரேஷன் எடுத்துட்டு இருக்கேன், மூவிஸ்ல இருந்து எடுத்துட்டு இருக்கேன். சின்ன சின்ன விஷயம் கூட என்னை இன்ஸ்பிரேஷன் பண்ணிடும். ஏன்னா எனக்கு நிறைய கியூரியாசிட்டி இருந்துட்டு இருக்கு, நான் எல்லாத்தையுமே கத்துக்கணுன்ற ஒரு ஆர்வம் இருந்துட்டு இருக்கு. ஸோ அந்த ஆர்வம் தான் என்னை தொடர்ந்து முன்னேற வச்சுட்டே இருக்கு. எஸ், கியூரியாசிட்டி ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் கொஸ்டின் அவரோட பாஸ்ட்டை பற்றி இருந்தது, அவரோட ட்ரீமை பற்றி இருந்தது. தியாங்கோட ஆன்சர்ஸ், என்னோட டேடி எப்பவும் சொல்வார், ஒரு விஷயத்தை பற்றி அதிகமாக யோசிச்சுட்டே இருக்கக்கூடாது, எதையுமே வந்து அதிகமாக திங்க் பண்ணவே கூடாது. ஏன் அப்படின்னா எப்போவுமே ஒரு விஷயம் ஸ்பெஷலாக எப்போவுமே இருந்துட்டு இருக்காது. ஸோ எல்லாமே மாறிட்டே தான் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சேஞ்ச் ஆகிக்கணும். எப்பவும் ஒரே விஷயத்தை பற்றி நினச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது அப்படின்னாரு. நெக்ஸ்ட் எனக்கு ஃப்யூச்சரில் வேணும் அப்படின்னா நான் நினச்ச உடனே பறந்து போகிற அளவுக்கு ஒரு வண்டி வேணும். அவர் ஃப்ளைட்டை பற்றி பேசல, வண்டியை பற்றி பேசுகிறாரு. நினச்ச உடனே அப்படியே பறந்து டக்குன்னு போகிற அளவுக்கு ஒரு வண்டி வேணுமா? ஓகே, ஃப்யூச்சரில் அதுவும் வரும், டெக்னாலஜி. நெக்ஸ்ட் அவரோட பாஸ்ட். அதுக்கு தியாங் சொன்ன ஆன்சர் என்ன அப்படின்னா, நான் என் பாஸ்ட்டுக்கு போகவே ஆசைப்படலை. ஏன்னா என்னோட பாஸ்ட் எனக்கு சுத்தமாக பிடிக்காது, ரொம்பவே மோசமாக தான் இருந்தது. அதை நினச்சாலே சேடாக தான் ஆகிடுவேன். ஸோ என்னோட பாஸ்ட்டுக்கு நான் எப்போவுமே போக விரும்பலை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. தியாங்கோட இந்த இன்டர்வியூ முழுக்க அவர் கியூரியாசிட்டி பற்றி தான் பேசியிருந்தாரு. ஸோ அவர் தோல்வியிலேருந்து அவரோட வெற்றி அடையிறதுக்கு அவரோட கியூரியாசிட்டி தான் ரொம்ப முக்கியமாக இருந்தது அப்படின்றதான் இந்த இன்டர்வியூ முழுக்க அவர் சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ தியாங்கோட இந்த இன்டர்வியூ ரொம்பவே நல்லா இருந்தது. உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ். பை பை பை.